Hi friends, welcome to Anbilsahitya education channel. இந்த சேனல்லைங்க TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. ரீசெண்டாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டில் TNSET எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 2024 அப்போ நடக்க போகிற இந்த TNSET தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமான வீடியோங்க. நான் இதில் கோல்டன் டிப்ஸ் 10 சொல்ல போகிறேங்க. இந்த 10ஐயும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வேலிடாக இருக்கும். கடைசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோவில் கொடுக்குற கண்டென்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஏற்கனவே TNSET கிளியர் பண்ணியிருக்கேன் ஜியாகிரஃபி சப்ஜெக்டில். அதே மாதிரி UGC நெட்டும் ஜியாகிரஃபியில் கிளியர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ TNSETக்காக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டில் அழகாக சிலபஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறமா சிலபஸை போய் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதோடு நிறுத்தாமல் அந்த சிலபஸை ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட்டை போட்டுருங்க. பிரிண்ட் அவுட் போட்டு ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா சிலபஸ் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு வேலிடிட்டி கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு என்ன சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத வாசித்து பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது சிலபஸை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, சரிங்களா? ரைட்டுங்க. ரெண்டாவதாக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் நம்ம நிறைய கலெக்ட் பண்ணணும். அதுக்கு சம்மந்தமான புக்ஸையும் கலெக்ட் பண்ணணும். மெட்டீரியல்ஸ்னால் இப்போ நீங்கள் சிலபஸ் இருக்கும். சிலபஸில் 10 யூனிட் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா காந்தியன் எரானா அதுக்கு சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய UG PG புக்ஸில் எங்கே இருக்குது, நம்ம அதுக்கு தனியாக புக்ஸ் கலெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா செக் அவுட் பண்ணிவிட்டு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸை அழகாக கலெக்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம். இதை நீங்கள் செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணால் எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்? ரைட்டுங்க. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமினேஷனுக்கான கேள்வித்தாள்களை அனலைஸ் பண்ணி பார்க்கறது. இப்போ உங்களுக்கு இந்த TNSETக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் படி நாம் என்ன செய்யணும்? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கிறது கிடைக்கல அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நெட் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸினுடைய கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பார்க்கணும்? அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்கு, சரிங்களா? அந்த சிலபஸை அனலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததுங்க, நாலாவது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் கிடைச்சா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்போ அதே கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதோடு நிறுத்தாமல் ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரையோ இல்லை 2 கொஸ்டின் பேப்பரையோ நீங்கள் உட்காந்து எக்ஸாக்ட்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய ரியல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும், சரிங்களா? நம்மளுடைய சப்ஜெக்டில் நம்ம எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ டீட்டெயிலோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களை ஸ்டடி பண்ணி பார்க்க முடியும். அந்த ஸ்டடி இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் மூவ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ப்ரீவியஸாக இருந்த கொஷின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததுங்க, 5ஆவதாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல கிளியர் ஐடியாவோட ஒரு ஸ்டடி பிளானை ரெடி பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல், மே, ஜூன் சரிங்களா, இடையில உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 2-2.25 மாதம் தான் இருக்குது. அதனால் இந்த இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளானை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பையும் தெளிவாக பண்ணிடுங்க. அடுத்ததுங்க, 6ஆவதாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது இவ்வளோ விஷயத்தையும் முடித்ததுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியோடு இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதே 8 மணி நேரம் அடுத்த நாளும் படிங்க. தொடர்ச்சியாக படிங்க. பிரேக் விட்டு படிக்காதீங்க. அதாவது பிரேக்குன்னா 4 நாள் படிக்கிறது, 4 நாள் லீவ் விடுறது, அந்த மாதிரி படிக்காதீங்க. எல்லா நாளும் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சோட கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததுங்க, 7ஆவது முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்கிறதே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது ஹைலைட்டர் பென்னோ இல்லை ஒரு ரெட் பென்னோ வச்சு புக்லேயோ நோட்லேயோ என்ன பண்ணணும், நோட்ஸு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு நோட்டு வச்சு அழகாக நீங்கள் வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸில் அதை வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓன் ப்ரிப்பரேஷன், ஓன் கண்டென்ட்டை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஓன் நோட்ஸ் எடுத்து படிங்க. செல்ஃபாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 8ஆவதாக நீங்கள் செய்ய வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே புக்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த புக்ஸில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 10ஆவதுக்கு உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை புக் பேங்காக வந்து கடைகளில் போட்டிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு கொஷின் பேங்க்கை வாங்கிக்கிட்டு நீங்கள் கிடைக்கிற நேரங்களில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லெவலையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிட்டு கொஷின் பேங்க்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா போர்ஷன்ஸையும் படித்த ஒரு ஃபீல் வரும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அடுத்ததாக 9ஆவதாக பார்க்கக்கூடியது, இன்றைக்கி எல்லாருமே செய்ய வேண்டியது, செய்ய தவறுகிற விஷயம் என்னென்னா, படிக்கிற விஷயங்களை ரிவிஷன் கொடுக்கறதே கிடையாது. ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டான தொடர்ச்சியான ரிவிஷன் யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்கு படிக்கிற விஷயம் மறக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் உங்கள் வேலைகளுக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா, கடைசி 1 மணி நேரம் உட்காந்து படித்ததை ரிவிஷன் பண்ணிங்கன்னா எதுவுமே உங்களை மறந்தே போயிருக்காது. உங்களுடைய பிரெயினில் டீப் மெமரியில் போய் அந்த கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஹோல் கண்டென்ட்டையும் நீங்கள் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதும்போது கண்டென்ட்டு எதுவுமே உங்களுக்கு மறந்து போயிருக்காது. சரிங்களா? கடைசியாக சொல்கிற முத்தான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு படிக்க தெரியும், ஆனால் அந்த படிக்கிற விஷயத்தை கரெக்டாக அப்ளை பண்ண தெரியாது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக எங்கேயாவது டெஸ்ட்டு பேட்சஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக முடிச்சுருங்க. டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் போர்ஷனையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்லேயே உட்காந்து டைம் செட் பண்ணி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லேயே எழுதி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமா, எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த 10 வேலிடான பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய லைஃப்பில் டிஎன்செட்டுக்கும் யூஜிசி நெட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கும் நான் பயன்படுத்தின விஷயம். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
நம்ம சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. அன்பில் சாகித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.